ஆக்சுவலாக வண்டி இங்கே நின்றுட்டு இருந்தனால அவங்க வந்து பார்த்துட்டாங்க. வந்து கை வச்சு வந்து பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல கை வச்சு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அடுத்து இப்போ 10 நாளுக்கு அப்புறம் நம்மளோட போராட்டம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 10. ஸோ நான் இங்கேருந்து லோடு ஏற்றி 3 வண்டியை கிளம்ப போகிறோம். எஸ் வந்துடுறேன். ஸோ 3 வண்டி ஒன்றா கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக கிளம்பும்போது ஒரு சின்ன பஞ்சாயத்து வந்து அதையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா நம்மளுக்கு வாடகை மொத்தம் 95 ரூபா கலெக்ஷன். கரெக்டாக கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும். இன்னொரு ரிஸ்க் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பட்டுட்டோம் டேமேஜ் லோடு ஏற்றிட்டு போய். அதே மாதிரி இதுலேயும் ஃபைனல் டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அவர் புக்கிங் கார் வந்துட்டார். ஸோ அதனால் வண்டி நீங்கள் டேமேஜ் இல்லாமல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு வண்டி ஏற்ற போயிருக்க அந்த வண்டி சொல்லிட்டாங்க சிங்கிள் லோடாக போனோம். இந்த வண்டி தான் சரி ஓகே, அந்த வண்டி போச்சுன்னா சிங்கிள் லோடாக தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வண்டி இங்கே நின்றுட்டு இருந்தனால அவங்க வந்து பார்த்துட்டாங்க. வந்து கை வச்சு வந்து பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல கை வச்சு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அடுத்த வண்டி போனால் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் தூக்கி ஏறி போட்டு செய்ய லோடு இறக்க சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு பதட்டத்தில் பேசுகிறேன் இல்லையா, அது லோடு கிளம்ப போகிறேன் அந்த வைப்பில் பேசுகிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடு போய் அந்த லோடு இறக்கணும் ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அப்படி ஒரு திருப்தி எனக்கு. சரி ஓகே. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று போட்டுட்ருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்க வேண்டாம் யாரும். மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வீடியோவை நான் இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த தடவை ரொம்ப யூஸ் ஆகும். ஏதாவது உங்களுக்கு டவுட் எது வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க, கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா I/Y/right/Aji. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க, பேசுவோம். மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகும்போது அப்படியே பேசிகிட்டே போவோமே. வரலாங்க. பேப்பர் ட்ரை. ஹரியானா பங்கில் டீசல் அடிக்கிறோம். இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா 87 ரூபா. இதான் இப்போ வண்டி ஆல்ரெடி நம்ம டேங்கில் காலியாக இருக்குது. அங்கே போட்டு வந்தது தான் டீசலு. நம்ம லாஸ்ட்டாக டெல்லியிலோட இறக்க போனோம் இல்லையா, அப்போ போட்டு வந்த டீசல் தான். அதுக்கப்புறம் என்ன எதுவும் போடலை. இப்போ தான் மறுபடியும் இப்போ டேங்க் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 87 ரூபா. சாரி, இங்கே 88 ரூபா போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் கீழே போய் இறங்கி பார்த்தே நான் சொல்கிறேன்.
இப்போ தான் வண்டி எடுத்து கிளம்பணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஆயில் கிடைக்கல, அந்த டாட்டாவை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் வெளியே தான் வாங்கணும், இந்த கடையில் தான் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதே ஒரு தாண்டி வந்தோன்னா கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த பெல்ட்டு லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இது லூஸ் ஆகிடுச்சு. நம்ம பின்னாடி வந்த வண்டி என்ன சொன்னார், ரெண்டாவது இந்த தம்பி இந்த பெல்ட் லூஸ் ஆகிடுச்சுப்பா, பார்த்துக்கோ, சவுண்டு கேட்குது பின்னாடி, வேறு ஆடுது அப்படின்னாரு. சரி ஓகே, இதை அப்படி டைட் பண்ணுறோன்னு இதை டைட் பண்ணிவிட்டு ஆயிலை வாங்கிட்டு ஓடுமே. இப்போ தான் கிளம்பினா ஒரு 50 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். அதுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இது இப்போ தான் ஆயிலை விட்டுட்ருக்கோம். ஸோ ஆயில் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கேன் பிடிக்கும். அதாவது ட்ரம்மில் 3/4வாசி காலி ஆகிடும், பக்கெட்டில் 3/4வாசி காலி ஆகிடும். காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டி வேறு இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் இல்லையா, 3/4 கேன்லாம் விடக்கூடாது. பட் ஸ்டில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆயில் கிடைக்கல, அதனால் வாங்கலை. லாஸ்ட் ஒரு பாயிண்டில் வச்சு ஊற்றினேன், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 3/4 ட்ரம்மு காலிடும். இது ஃபுல்லாகிடும், அதில் கொஞ்சம் குறையாக இருக்கும். அது தூக்கி பின்னாடி போட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் போகும்போது பார்த்துக்க வேண்டியது தான். नीचे का सफेद दिख रहा है, एक एक लगा के